ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டூ காமன் மென். இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே, வித்யாஜி வெட்னஸ்டே. ஆமாம், இந்த வாரத்துக்கு நீ என்ன வச்சிருக்கனே எனக்கு தெரியாது. நான் வந்து கொஞ்சம் அதர் திங்ஸ் கொஞ்சம் ஆக்கியபைடாக இருந்தாலும் நான் எதையுமே பார்க்கல. நீ என்ன போட்டு வச்சிருக்க இந்த வாரத்துக்குன்னே பார்க்கல. இந்த வாரத்துக்கு நானும் இது எடுத்து போட போகிறதில்ல. மக்கள் சொன்னது வந்து எடுத்து போட்டதில் வந்து துவாதஷியில் அந்த பாட்டு வந்து பண்ணலாம். வித்யாஜியோடது. ஆமாம், ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. மதுரை நோம்பர காட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஏன்னா திடீர்னு மலையாளம் கத்துன்னு வந்திருக்க. வெயிட் பண்ணு, கரெக்டா கூட தெரியாது இருக்கு. அதான் படம் பேரு. ஓ, நான் ஏதோ சென்டென்ஸ் நினைச்சு ஏதோ மலையாளம் கத்துக்கிட்டு வந்திருக்கான் போல 1 வீக்லன்னு பார்த்தேன். சென்டென்ஸ் கூட இருக்கலாம், படம் பேரு தான். என்னது? மதுரை நோம்பு. ரெண்டாவது வாட்டி வேற கேட்கற பத்தியா? சொல்லு. மதுரை நோம்பர காட்டு அப்படி சொல்லிட்டு. ஓஹோ, எனக்கு சத்தியமா அதை அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு வந்து பாத்திருக்கேன். ஓகே. இது வந்து ஆக்சுவலாக விக்கிபீடியாவில் மீனிங் என்ன போட்டிருக்கு? ஸ்வீட் மெலங்கலிக் விண்டா. ஸ்வீட் மெலங்கலிக் விண்ட். ஆமாம், பிட்டர் ஸ்வீட் விண்டா. ஓகே, புது மீனிங் போட்டு. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கமல் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறமா பிஜு மேனன், சம்யுக்தா வர்மா இதில் நடிச்சிருக்காங்க. சம்யுக்தா வர்மா யாருன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஐ எம் இக்னரண்ட் இந்த விஷயத்துல. பட் பிஜு மேனன் தான் பேசியிருக்கோமே. எஸ், ஐ லைக் ஹிஸ். வித்யாசாகர் இசையில் வந்து இந்த படத்தோட எல்லா லிரிக்ஸும் வந்து யூசப் அலி கெச்சேரி அப்படிங்கிற ஒருத்தர். கச்சேரியா? கேஇ கச்சேரி. ஆமா, பேரு. எஸ், அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே. போன வாட்டி இதே மாதிரி தான் நம்ம வந்து பிஜு திருமலான்னு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து கிரீஷ் புத்தஞ்சேரியோட வந்து சீனியர் அப்படின்னு போட்டுதாங்க. இவர் யாரும் நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம். அவ்வளோதான், சாகோட இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். பாட்டு கேட்டுருவோமா? ஆமா, பாட்டு கேட்டுருவோம். ദ്വാദശിയിൽ മണിദീപിക തെളിഞ്ഞു, മാനസമേ ഇനി പാടൂ. കുഴലിൽ നീർക്കണങ്ങൾ മെല്ലെ മെല്ലെ മുത്തുമാല ചാർത്തുകയാ. കലാലോലം കണ്ണുകൾ തേനും നിസ്വരം മിഴിക്കോണിൽ അഞ്ജനം കിനാവാകും മഞ്ചലിൽ ദ്വാദശി മണിദീപിക തെളിഞ്ഞു, മാനസമേ ഇനി പാടൂ.
മഞ്ഞണിയും മല്ലികയോ മിന്നി മിന്നി തെളിഞ്ഞു നിൻ മെയ്യഴക്. സ്വപ്നം കണ്ടത് നിശാഗന്ധി പൂത്തതോ ഇരുന്നേകാൻ മന്മഥൻ മഴക്കാറ്റായി വന്നതോ നനഞ്ഞല്ലോ കുങ്കുമം കുയിൽ പാട്ടിൽ പഞ്ചമം വരും ജന്മം കൂടിയും പാടണം വാനശിയിൽ മണിഗീതിക തെളിഞ്ഞു മാനസമേ ഇനി പാടൂ പാരാകെ ഹരിചന്ദന മഴയിൽ സംഗീതം. என்ன சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நல்ல சாங் வித்யாஜி வருது. அப்படியா? ஆமா ஆமா. போன வாட்டி நம்ம இந்த இது கேட்டோம்ல, எது? பிரயம் நம்மில் மோகம். ஆமா ஆமா ஆமா, அது நல்லா இருந்தது. பட் இது அதை விட கொஞ்சம் நல்லாவே தான், ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட், இது பயங்கர மெலடியா இருந்தது. ஆமா ஆமா, இது வந்து ஒரு மீடியாக்கர், அதாவது அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மீடியாக்கர் ஃபியூஷன். ஓ ஆமா 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 ஆமா. இதுல வந்து என்னடா அகெயின் வந்து ஒரு ஒரு கர்நாடிக் ராகம் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கே வந்து இது வந்து ஹிந்தோலம் ராகம். சாமஜவர கமன்னா சாதுர சாரசாப்ஜபால காலாதீத விக்யாத சாமஜவர கமன்னா. இது வந்து நடுவுல வேற வருது வயலின்ல வந்தது. இந்த இது வந்து ஃபேமஸ் கிருத்தனை. இதுல வந்து என்னன்னா அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, துவாதசியில், அது என்ன தெரியுமா? அது எப்படி இருக்குன்னா, இந்த கீர்த்தனையோட சரணம் வேதசிரோ வேதசிரோ அப்படிதான் ஆரம்பிக்கும். அது துவாதசியில் அப்படின்னு செமையா இருக்கு. ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிச்சு துவாதசியில் பாட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லைன் ஹிந்தோலம் தெரிஞ்சிருச்சு. ஆனா பல்லவியில செகண்ட் லைன் வந்து ஹிந்தோலம் கிடையாது, வேற ஸ்வரம் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், சரி ஹிந்தோலம் பேஸ்டா பண்ணிருக்காரு போல, பார்த்தா நடுவுல வந்துருச்சு, சாமஜக கொண்டு வந்துட்டாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபியூஷன் ஏன் சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இது இருந்தது கட்டம், நல்லா இருந்தது. அது வந்து எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். கட்டம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கட்டம் பாட்டுக்கு கட்டம் பிரெடாமினன்ட்டா இருந்து கேட்கறோம்னு நினைக்கிறேன். அது எப்போதுமே வந்து ஒரு ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே இட், ஐ திங்க் ஒரு வைப்ரண்டா ஒரு பாசிட்டிவ் சவுண்டா இருக்கும் எப்போதுமே கட்டமோட இது யூஸ் பண்ணா. எனக்கு கட்டம் கேட்டாலே எப்பவுமே எந்த சினிமா படத்தை ஞாபகம் வரும், ஏஆர் அவர் ஒரு பாட்டு போட்டுப்பாரு, என்ன தெரியுமா? என்ன பாட்டது? அழகான ராட்சசியே. அதுல வந்து செமையா இருக்கும், கட்டம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இதுல கட்டம் யூஸ் பண்ணியது. அப்புறம் வயலின் அங்கங்க நடுவில் அந்த அந்த ஹிந்தோலம் இது கொண்டு வரதுக்கு வயலின், அதோட சேர்த்து இந்த மற்ற சிந்தட்டிக் டோன்ஸ்லாமும் நல்லா யூஸ் பண்ணி நல்ல சாங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல சாங்கிறதுனால சொல்றேன் யார் பாடியிருக்காங்கன்னு. பாடினது எல்லாம் எது சொல்றதுக்கு என்ன வேண்டி இருக்கு? தாசேட்டடோ சுஜாதாவோட பாடி. ஓ ஃபீமேல் கேட்கணும்னு நினைச்சேன் யாருன்னு. மேல் வந்து பாட ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு. விஜு மேனன் அப்படியே வாயை திறந்த உடனே தெரிஞ்சிருச்சு, வாய்க்குள்ள தாசேட்டனாடா அப்படின்னு. எனக்கு என்ன இடத்துக்கு ஸ்வேதா மோகனா இது, அதுவும் நல்லா இருந்தது. ஆமா சுஜாதா மோகன், சாரி சுஜாதா மோகன் அம்மா அம்மா. ஸ்டார்டிங்லயே அவங்க துவாதசியில் வந்து கோரஸ் ஆரம்பிப்பாங்கல்ல, ஆமா அப்பயே பயங்கரமா இருந்துச்சு. வித்யாஜி எப்போ வந்து கோரஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா நல்லா யூஸ் பண்றாரு கோரஸ். ஆமா சூப்பரா இருக்கு. அந்த கோரஸ் வந்து பயங்கர ஸ்பெஷலா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சும்மா வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்றது அந்த மாதிரி இல்லாம ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இவர் என்ன பண்றாரு, கோரஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நிறைய நம்ம கேட்கறதுல கிளாசிக்கல் கோரஸ் யூஸ் பண்றாரா, which is very
which is not a usual thing. இத நான் ஏன் நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். நீ சொல்லி தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த இதுல கூட எந்த ரோல கூட கிளாசிக்கல் பார்ட்ஸ் வந்து கோரஸ் பண்றாங்கல்ல, இட்ஸ் வெரி அன்யூஷுவல். ஏன்னு கேட்டோம்னா ஒரு கர்நாடிக் கான்செர்ட்ல கோரஸா யாருமே பாடவே போறது இல்லை, எக்ஸப்ட் இன் ஒன் பிளேஸ், தியாகராஜா ஆராதனை. அங்க வந்து அந்த 5 பஞ்சனத்துக்கிட்டையும் சேர்ந்து பாடுவாங்க பாரு கோரஸா, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் வந்து இவர் நல்லா யூஸ் பண்றாரு. பிகாஸ் இப்போ இளையராஜா கூட கோரஸ் யூஸ் பண்ணுவாரு, அவர் வந்து வோக்கல்ஸ்க்கு யூஸ் பண்ண ஜஸ்ட் இந்த அப்படி யூஸ் பண்ணுவாரு. இவர் வந்து கிளாசிக்கல் கோரஸே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. தட் இஸ் சம்திங், ஒரு யூனிக் ஃபீச்சர் தான். அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷுவலா எடுத்த உடனே அந்த ஃபோர் கிரவுண்ட்ல விளக்கு, பின்னாடி கால்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது, இவங்க கேமரா எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபார் இந்த கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங்கும், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ரூம்ல வந்து பிஜு மேனனும் அந்த இன்னொருத்தரும் உட்காந்துருக்காருல்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடி ஃபுல்லா புக்ஸ், அந்த லைட்டிங் வந்து ரொம்ப அந்த கிரேடிங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு மூடி. அப்புறம் பாட்லயுமே வந்து மழை நிறைய வருது, போய் மழையெல்லாம் நனைஞ்சிட்டு வராங்க. ஸோ அந்த அதுக்கேற்ற ஒரு ஃபீலா இருக்கு அந்த அந்த கலர் கிரேடிங் வந்து. அதே மாதிரி அந்த லொகேஷன் எல்லாமும் நல்லா இருக்கு. பேக்கல் ஃபோர்ட் போல இருக்கு, உயிரேல வருமே அந்த ஃபோர்ட் தான் நினைக்கிறேன், தெரியல, ஷுவரா தெரியல எனக்கு. அப்படி பார்க்க அதுவா இருக்குமோன்னு தோணிச்சு. பிகாஸ் அந்த வேவ்ஸ்லாம் வந்து அப்படியே அந்த ஃபோர்ட் மேல நிறைய இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டு, அது ரொம்ப கேட்சியா இருக்கு. ஆல்சோ பிகாஸ் எனக்கு அந்த சாமஜாரகம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் எனக்கு. ஓகே, அந்த கீர்த்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆக்சுவலா ஸ்டார்டிங்கே வந்து பயங்கர இம்ப்ரெசிவாகவும் ஒரு ஆரம்பிச்சிடறாரு பாட்டை. ஆமா ஆமா, அந்த லைன் வந்து கண்டிப்பா ஸ்டக் ஆயிடும், கண்டிப்பா ஸ்டக் ஆயிடும். அது அந்த வந்து ஸ்டக் ஆகாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஒண்ணு, அதனாலதான் இவ்வளவு சொல்லிருக்காங்க போல, பண்ணுங்க பண்ணுங்கன்னு. ஓகே கைஸ், இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, நோட்டிபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க, அப்பதான் வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்க போடும்போதுதான் அப்படி வரும் ஃபோன்ல. See you on the next one guys. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பயங்கரமான பாட்டோட உங்களை சந்திக்கிறோம்.